வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் வானிலை மைய தலைவர் அமுதா அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் மழை தொடர்பான தகவல்களை தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விவரம். வணக்கம் உமா. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா இன்று செய்தியாளர்கள் சந்திப்பை வைத்திருந்தார். குறிப்பாக இன்று தென்மேற்கு பருவமழை என்பது விலகி வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்கியிருக்கும் இந்த சூழ்நிலையில் மழைகள் பற்றிய விவரங்கள் அளிப்பதற்காக இன்று செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அந்த சந்திப்பில் குறிப்பாக இன்று தென்மேற்கு பருவமழை என்பது முழுவதுமாக விலகி வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்கிவிட்டதாகவும், தமிழகத்தில் அக்டோபர் 1 முதல் இன்று வரை 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக கடந்த 24 மணி நேரத்தில் 3 இடங்களில் மிக கனமழை பதிவாகியுள்ளதாகவும், 7 இடங்களில் கனமழையும் மிக கனமழையானது திருச்செந்தூரில் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திருச்செந்தூரில் பொறுத்த வரைக்கும் 13 சென்டிமீட்டர் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை என்பது பதிவாகி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இயல்பை விட, அதாவது குறிப்பாக இயல்பு என்பது 44% இருந்து வரும் சூழ்நிலையில் தற்பொழுது வடகிழக்கு பருவமழையானது இயல்பை விட கொஞ்சம் அதிகமாக 50% வரை மழை பொழிய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அடுத்த 2 தினங்களுக்கான புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், மாவட்ட வாரியாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு குறிப்பாக 7 மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை தற்பொழுது விடுத்திருக்கிறார். அதே போல நாளை 5 மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள்ல கனமழையும் மிக கனமழையும் தான் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 20ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் 4 மாவட்டங்களுக்கு கனமழை என்பது எச்சரிக்கைக்கான அறிவிப்பு தற்போது கொடுத்திருக்கிறார். மீனவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடற்கரை பகுதிகளுக்கு, மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில், தென்மேற்கு பகுதிகள், தெற்கு ஆந்திர பகுதிகள், கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியிருக்கிறார். ஆக மொத்த வடகிழக்கு பருவமழையானது இன்று தொடங்கி இருக்கும் சூழ்நிலையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரி.